பைனான்ஸில் எப்படி ஃபியூச்சர் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபியூச்சருக்குள்ளே போங்க. வைத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎன்பி யூஎஸ்டிடி என்றைக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட கோயினை ஆட் பண்ணி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் எந்திரியம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணினா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஐசோலேட் என்றையும் ஐசோலேட் க்ரோஸ். இப்போ இதில் எல்லோரும் சொல்லுவாங்க க்ரோஸ் மோட் பாவிக்கக்கூடாது, ஐசோலேட் போடுங்கண்டு. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் க்ரோஸில் போடுறோம் என்றால் ஃபியூச்சர் வாலெட்டில் $1000 இருந்தால் நீங்கள் அந்த ட்ரேடுக்கு $100 போட்டாலும் $1000க்கும் சேர்ந்து ட்ரேட் நடக்கும். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் விட்டீங்க என்றால் மார்க்கெட் எகென்ஸ்டாக போகிற நேரம் $1000ம் லாஸ்ட் ஆகும். ஐசோலேட் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடுக்கு $100 போடுறீங்களென்றால் ஃபியூச்சர் வாலெட்டில் எவ்வளோ இருந்தாலும் $100 மட்டும்தான் லாஸ்ட் ஆகும். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் விட்டீங்கண்டா. அதுக்காக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் செய்யறதில்ல, ஸ்டாப் லாஸ் வச்சு தான் செய்யணும். அடுத்தது எங்களுக்கு தெரியும் லிவரேஜ். ஏன்னா இந்த லிவரேஜ் எப்படி நீங்கள் செட் பண்ண வேணும் என்றால், நார்மலாக எங்களோட விருப்பத்துக்கு செட் பண்ணிடாது, ப்ராஃபிட் மேலே இருக்கிற ஆசைக்காகவும் செட் பண்ணிடாது. நீங்கள் ஒவ்வொரு ரேடுக்கும் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க என்றதை முதலாவது கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எத்தனை லிவரேஜ் வச்சா பொறுத்த மாதிரி மட்டும் கால்குலேட் பண்ணணும். அது எப்படி என்று நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுமெண்டா மறுபடியும் ஒரு வீடியோ உண்டு விளக்கமாக போடுறேன். ரைட், ஓகே. அதை நீங்கள் டிசைட் பண்ணி எல்லாமே கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் லிவரேஜ் செட் பண்ண வேணும். அதையும் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்றைக்கு பாருங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கண்டா லிமிட், போஸ்ட் ஓன்லி, மார்க்கெட் இந்த மாதிரி. இதில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறது லிமிட்டும் மார்க்கெட்டும். மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கண்டா இப்போ எந்திரியம் இந்த 3300 இந்த ப்ரைஸில் போகுதுண்டா அதே ப்ரைஸில் வச்சு எங்களுக்கு பையோ செல்லோ நடக்கும். நாங்கள் போகிறது அப்படி இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்தால் பிறகு பை பண்ணு செல் பண்ணு என்று ஒரு ப்ரைஸை நாங்கள் அப்டேட்டாக கொடுக்குறா இருந்தால் அதுக்கு நாங்கள் லிமிட் பாவிப்போம். இப்போ ஓட பிளாக் ஒன்று மார்க் பண்ணுறேன், கீழுக்கு ஓட பிளாக் இருக்கேன்டா, இப்போ மார்க்கெட் மேலே நிற்கேன்டா, கீழுக்கு வரணும் வந்தால் பிறகு இந்த ப்ரைஸுக்கு வந்தால் நீ பை பண்ணு அல்லது செல் பண்ணு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் லிமிட்டை கொடுத்துட்டு இந்த ப்ரைஸ் என்ற இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், என்ன ப்ரைஸோ அதை டைப் பண்ணி கொள்வோம். டைப் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் எவ்வளோ மார்ஜின் போட போகிறீங்கன்றதை இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். அல்லது இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நார்மலாக நீங்கள் இந்த ஃபியூச்சர் வாலெட்டுக்குள்ளே ஃபியூச்சர் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுற இடத்துக்கு வாரீங்கண்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் டிபிஎஸ்எல்ன்றது கிளிக் பண்ணப்படாமல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்களென்றால் அதுக்கப்புறமா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் டிபியும் செட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் என்றது கீழே லாஸ்ட் என்றது தனி நார்மலாக அது மார்க் என்று தான் இருக்கும். அது நீங்கள் கட்டாயம் லாஸ்ட்டுக்கு மாற்றிக்கொள்ளணும். ஸ்டாப் லாஸுக்கும் லாஸ்ட் தான் வரணும், டிபிக்கும் லாஸ்ட் தான் வரணும். இப்போ இதில் நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வைக்க போகிறீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கன்னா சரி. அப்போ நீங்கள் டைப் பண்ணும்போதே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா என்ன ப்ராஃபிட் வரும், பை பண்ணிங்கன்னா என்ன ப்ராஃபிட் வரும்ன்றது அது அதிலே காட்டும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இதில் பார்த்து நீங்கள் லிவரேஜை கூட்டி குறைச்சி கொள்ளலாம். ஓகே, இப்போ நீங்கள் முதலாக செய்ய வேண்டிய வேலை ஐசோலேட்டாக க்ரோஸ் ஆண்டு டிசைட் பண்ணிவிட்டு பிறகு என்ன லிவரேஜ்ன்றதையும் பார்த்துட்டு லிமிட் ஓடுறா மார்க்கெட் ஓடுறான்றதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, மார்ஜின் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் டிபி எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு பையண்டா ஓப்பன் லாங், சேல் என்றால் ஓப்பன் ஷார்ட் கொடுத்தீங்கண்டா இப்போ இந்த இடத்துல பாருங்கள். நீங்கள் ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருந்தால் இந்த பொசிஷன் என்ற இந்த ஏரியாவுக்குள்ளே எங்கேயுமே ஒரு ட்ரேட் ஒன்று காட்டாது. லிமிட் ஆர்டர் போட்டால் அது வரும் ஓப்பன் ஆர்டர்ஸ்குள்ளே தான் வரும். சரிதானே? அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து என்று ட்ரிகரான பிறகு இந்த பொசிஷன் என்ற இடத்துக்கு வரும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கண்டா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்க தானே. இப்போ இந்த மாதிரி நாங்கள் இதில் கிளிக் பண்ணி இதில் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதால இந்த இடத்துல காட்டாது. அப்போ இதில் காட்டலன்ற உடனே நாங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கல ரெண்டு யோசிக்கக்கூடாது. அந்த ஸ்டாப் லாஸ் டிபி எல்லாம் இந்த ஓப்பன் ஆர்டர்ஸ்ன்றதுக்குள்ளே தான் காட்டும். இப்போ என்ன தான் இதில் ஸ்டாப் லாஸ் டிபி காட்டாட்டியும் அந்த ப்ரைஸுக்கு வந்த உடனே என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஆர்டர் ஸ்டாப் ஆகும். அப்போ நீங்கள் ஒன்று இப்படியும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணலாம். அல்லது நீங்கள் அப்படி செட் பண்ணலென்றால் இந்த மாதிரி இந்த சொல்லனாக்கிட்ட பாருங்க டிபிஎஸ்எல் நடுவில் இருக்கு தானே, அதை கிளிக் பண்ணி
இதில் டிபிஎஸ்எல் அண்டு நார்மலாக ஃபஸ்ட்டுக்காக தான் வரும். பொசிஷன் டிபிஎஸ்எல் அதை கிளிக் பண்ண நடுவில் இருக்கிற கிளிக் பண்ணி இதுலையும் இங்கே லாஸ்ட் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கா என்று பாருங்கள். அப்படி செலக்ட் பண்ணப்பட்டிருந்தால் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப்பில் என்ன வேணுமோ போட்டுக்கொள்ளுங்க. டிபி அடித்து ஓகே கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் இவ்வளவு தான் விஷயம். இப்படி தான் ட்ரேட் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுற இடத்தை கண்டுபிடிக்கிற வேலையை தானே எங்கெங்கே பை செல் பண்ணணுமெண்டு அதுதான் முக்கியமான விஷயம். அதை ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு டேர்ன் பண்ணி கொள்ளுங்க.